நாளை காலை 10 மணிக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்தளத்தில் சூசக அறிவிப்பு. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டு விழா. குடியரசு தின விழா பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை காவல் ஆணையர் ஆலோசனை. மெரினா காமராஜர் சாலையின் உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா ஏற்பாடு. சூரிய குடும்பத்தில் உள்ள செவ்வாய், வியாழன், வெள்ளி உள்ளிட்ட 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் காணும் அரிய நிகழ்வு. சென்னை பிர்லா கோளரங்கில் ஆர்வத்துடன் கண்டு வியக்கும் மக்கள். மகாராஷ்டிராவில் ரயில் மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. இரவிலும் மீட்பு பணிகள் நீடிக்கிறது. ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்துவது குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய 4 பேர் கொண்ட குழு ஆய்வு. தஞ்சாவூரை தொடர்ந்து திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை ஆய்வு நடத்துகிறது மத்திய குழு. கோவை ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. புகழூர், மண்மங்கலம் வட்டங்களில் 19,480 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல் குறித்தது விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மத்திய பாஜக அரசிற்கு பாதிப்பு என்றால் ஓடி வந்து குறுக்கே விழுந்து மடைமாற்றம் செய்வது எடப்பாடி பழனிசாமியின் கடமை. 100 நாள் திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. டங்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு அரசாணை வெளியிட வேண்டும். ரத்து செய்யப்பட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னால் மட்டும் போதாது என விவசாயிகள் சங்கம் கருத்து. பேராசிரியர்களின் சுய விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை இந்த மாத இறுதிக்குள் கொடுக்க தவறினால் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து. அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய ஜகவர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றவாளி உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது. பெரியார் குறித்து சீமானின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 11 பேர் உயிரிழப்பு. தானியங்கி துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மனு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டி நாளை மறுதினம் நடைபெறுகிறது. சின்ன ஷெல்டன், ஜோகோவிச், ஜ்ரெவ் பல பரீட்சை. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்து சாதனை. சாகல் சாதனையை முறியடித்தார் அர்ஷிப் சிங்.